அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான நாள் தாங்க. அதே போல தான் செவ்வாய் பெயர்ச்சியும் ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு நாளாக பார்க்குறோம். இந்த சூரிய கிரகணமும் செவ்வாய் பெயர்ச்சியும் ரெண்டும் ஒரே நாளில் சேர்ந்து வரக்கூடிய நிகழ்வு இப்போ வரப்போகுதுங்க. இந்த ரெண்டு முக்கிய ஜோதிட நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க போகுது. அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக 4 ராசிக்கு ரொம்பவே டென்ஷனையும் ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுக்க போகுது. அந்த 12 ராசியில் 4 ராசிக்காரங்க யார், எப்போ சூரிய கிரகணம் நடக்க போகுது, இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறதால யாருக்கெல்லாம் ஆபத்து, என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இருக்கும், இதையெல்லாம் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூரிய கிரகணம் இந்த வருஷத்தோட ரொம்பவே முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள், உங்களுடைய ஜாதகத்திற்கான தெளிவான பலன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு பலன்கள் சொல்லப்படும். ஜோதிட பலன்களை முழுமையாகவும் தெரிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டினுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு இப்போ வரக்கூடிய இந்த கிரகணத்தை சொல்லலாங்க. ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில தான் இந்த வருஷத்துக்கான 2வது சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கிறதுக்குங்க. இந்த நம்ம கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தாலே அறிவியல் ரீதியாகவும் பார்ப்போம், ஜோதிட ரீதியாகவும் பார்ப்போம். அதில் முக்கியமாக அறிவியல் ரீதியாக நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், என்ன சாப்பிட்லாம், நம்ம என்ன சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் முதல்ல சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா காலகாலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் கோவில்கள் நடை சார்த்தப்பட்டிருக்கும், கோவில்களில் போய் நம்மளால் வழிபாடு செய்ய முடியாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த சூரிய கிரகணத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் பல ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நாளில் செவ்வாய் பெயர்ச்சியும் நடக்கிறதால சில ராசிக்காரங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆகஸ்ட் 12, 2026 இந்த நாளில் இரவு 10:42 மணிக்கு செவ்வாய் கிரகணம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ள நுழையுது. இதனால் 5 ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இன்னமும் இரட்டிப்பாகும். ஏற்கனவே மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் மன அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கிறதாக இருந்தாலும் கூட அது இப்போ உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதாவது ஏற்கனவே இந்த வேலை தள்ளி போகிறதுங்கிற மன உளைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது இன்னமும் உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். அதுபோல் உடல்நலக் குறைவு, அதாவது உடல்நலக் குறைவால் மருத்துவ செலவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஏற்கனவே மருத்துவ செலவுகள் இருக்குது, உடல்நல பிரச்சனை இருக்குது, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அது இன்னமும் சற்று அதிகரிக்கலாம். சட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு வம்பு வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தள்ளி வைங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த பேச்சும் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு சண்டையோ கோபமோ அடிதடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மிதுனம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக கன்னிராசி. உங்களுடைய நிதி நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. கன்னிராசிக்காரங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் இப்போது நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆனால் அவசரப்பட்டு தான் முடிவெடுப்பீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் சுதானமாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு குடும்பத்தினருக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் அமையலாம்.
காது வலி, இது போன்ற சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் கூட வரலாம். இந்த காது வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம், ஆனால் அது இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போவும் உங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி கூட்டாண்மையில் புதிய தொழில் தொடங்குறது நல்லது கிடையாது. நீங்கள் யாரு கூடயாவது சேர்ந்து ஏதாவது விஷயத்த செய்யணும் அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்க, தொழிலில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் அதுக்கான தீர்வு அது கிடையாது. நீங்கள் இந்த நேரத்தில் கூட்டு போடுறது சரி கிடையாது. அதே போல் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலீடுகள் இரட்டிப்பு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும். சமூக நலனுக்காக உழைக்கிறவங்க தங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் சமூக நலனுக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்றே அமைதியாக இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசி. மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பெரிய முதலீடு செய்வது நல்லது இல்லை அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய பணத்தை எல்லாமே இழக்க நேரிடலாம். அக்கம் பக்கத்தினரோடு சண்டைகள் வரலாம். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இந்த நேரத்தில் உடல்நிலையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம். ஆனால் அதற்கான சரியான முறை உங்களுக்கு கிடைக்காததால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இந்த நேரம் எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் முட்டி மோதி கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. எது நடக்கிறதோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நேரமெல்லாம் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பான நல்ல வாய்ப்புகள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சற்றே நீங்கள் பொறுத்து இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு, இந்த 4 ராசி, அதாவது மகரம், தனுசு, கன்னி, மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படி அமையுது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் இந்த கிரகண நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாங்கத்தின்படி சூத காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்துக்கு முன் தொடங்கும் அப்படின்னும் இந்த காலம் சூத அப்படின்னு அழைக்கப்படுது, அதாவது தோஷ காலம். இந்த காலத்தில் பூமியினுடைய வளிமண்டலம் மாசுபடுவதாக நம்பப்படுது. இது போன்ற மாசுபாடால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவுகள் எல்லாமே பக்க விளைவுகளை தவிர்க்க கூடுதலாக முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லுது. அந்த நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. கோவிலினுடைய கதவுகள் கூட இந்த சூத காலத்திற்கு பிறகுதான் மூடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவினுடைய சில பகுதிகள், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் முழுமையாக தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் சூத காலம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2027 அதாவது 26க்கு பிறகு 2027 நீண்ட நேர சூரிய கிரகணம் ஒன்று நிகழ உள்ளது. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகணம் சரியாக 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நீடிக்க இருக்கு. இதற்கு முன்னதாக 1955ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி 7 நிமிடம் 8 வினாடிக்கு நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 71 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பெரும் அதிசயமாக இது கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இதனால் அடுத்து என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடக்க இருக்குது, இதனால் யாருக்கெல்லாம் நன்மை நடக்குது, யாருக்கெல்லாம் கெடுதல் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.